எனக்கு தலைக்கு குளிச்சா தலை காயவே காயாதுங்க. முடி அடர்த்தியா இருக்கிறனால, நான் தலையோணத்திற்கு சங்கடப்பட்டுட்டு அப்படியே கிளிப் போட்டுட்டு போயிருவேன். அதனால மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் வந்துட்டு எனக்கு தலை குளிக்கிற அன்னைக்கு தலைவலி வந்துரும். என்ன பண்ணுறதுனே தெரியாம ஹேர் ட்ரையர் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. அது கொஞ்சம் ஹீட்டா இருக்கிறனால எனக்கு முடியே எப்பவுமே கொட்டாது. எப்போ ட்ரையர் போட ஸ்டார்ட் பண்ணனோ அப்போருந்து முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் செட்டே ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேர் ட்ரையர் கிட் வாங்கியிருந்தேன். இதில பார்த்துட்டிங்கன்னா வுட்டன் மூப்தானி அண்ட் சாம்பிராணி கப்ஸ் வருங்க 25 கப்ஸ் அண்ட் தென் சாம்பிராணி மிக்சர் வரும். அது எல்லாமே கொஞ்சம் ஹெர்ப்ஸ் அண்ட் எசன்ஸ் போட்டு சாம்பிராணி மிக்சர் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சாம்பிராணி கப்ஸில் பார்த்துட்டிங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குதுங்க காம்போ பேக்கில். ஃபர்ஸ்ட் ஒன் பஞ்சகாவியா அண்ட் கவுடங்கு அண்ட் சார்கோல்னு 3 வகையில் இருக்குது. எது வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பஞ்சகாவியா தான் வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சுங்க அது உண்மையாகவே. அது அவ்வளோ ஒரு எசன்ஸாக சூப்பராக இருந்துச்சு அதோட ஸ்மெல்லே. இந்த காம்போ பேக் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு சாம்பிராணி கப்பை பற்ற வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் மிக்சர் எடுத்து போட்டு அதுக்கப்புறமா பிடிச்சிங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு ரூட் டெவலப்மெண்ட்டுக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ட்ராண்ட்ரஃப் இஷ்யூஸ் இருந்தாலும் அதுவுமே கிளியர் ஆயிருங்க. இது எல்லாமே நான் ஹெர்ப்ஸ் அண்ட் எசன்ஸுங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். பேஜ் டேக் பண்ணுறேன் ஆர்எல்ஸ் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ப்ராடக்ட் லிங்க்கை நான் வந்துட்டு உங்களோட டிஎம்கே ஸ்டேட்டஸ் சென்ட் பண்ணிடுறேன். பிஸியாக போயிட்டுருக்க நம்மளோட ரொட்டீனில் நம்மளுக்கான மீ டைம்ங்கிறது கொஞ்சம் எடுத்துக்கிறது தப்பே கிடையாதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான மீ டைம்னு கொஞ்சம் டைமாவது எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு மைண்டும் ரிலாக்ஸாக இருக்குங்க. அதுக்கப்புறமா நைட்டு தான் வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நைட்டுக்கு வந்துட்டு வெஜ் பிரியாணி செய்யலான்னு சொல்லி அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். காய்கறி எல்லாமே அத்தையே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. குட்டி சோயா போட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பிரியாணியில். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி போடாமல் தட்டி போடணும். உண்மையாகவே அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல்லு நறுமணம்னு சொல்லுவோம்ல அது அந்த மாதிரி வரும் பிரியாணி. அது வதக்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. புதினா கொத்தமல்லி எப்பவுமே அதிகமாக தான் போடுவேன். அது எங்கள் வீட்டிலேயே இருக்கிறனால கொஞ்சம் நிறையவே போட்டுருவேன். புதினா அதிகமாக போட்டுக்கோங்க. அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே போட்டு நெய்யெல்லாம் கொஞ்சம் நிறையா விட்டு மூடி வச்சுட்டு நைட் அப்புறம் சாட்டர்டே நைட்டில் இல்லவா மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியே எல்லோரும் ஆஜராயாச்சு. குட்டி பேபி தான் சரியான ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார் எங்கள் கூட சேர்ந்து. படம் பார்த்துட்டு அப்புறம் சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சாட்டர்டே நைட் உண்மையாகவே ரொம்ப ஜாலியாக போச்சுங்க. பிஸியாக போயிட்டுருக்கிற நம்மளோட ரொட்டீனில் நம்மளுக்கான கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது நல்லா தான் இருக்குது.